இப்போது கிளைகோஜன் பிரேக் டவுன் இன் மசில் அண்ட் லிவர் பார்க்கலாம். ஓகேங்களா? கிளைகோஜன் பிரேக் டவுன் எப்போ நடக்கும்? ஆஃப்டர் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபாஸ்டிங் ஸ்டேட் போவாங்க. அப்போ தான் கிளைகோஜன் பிரேக் டவுன் நடக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபாஸ்டிங் ஸ்டேட்டு குளுக்கோகான் ஆக்டிவேட் ஆகுது. குளுக்கோகான் வந்து சிஏஎம்பியை ஆக்டிவேட் பண்ணுது. சிஏஎம்பி வந்து பாஸ்பார்லேஸ் கைனஸ் ஆக்டிவேட் பண்ணுது. பாஸ்பார்லேஸ் கைனஸ் என்ன பண்ணுதுன்னா கிளைகோஜன் பாஸ்பார்லேஸ் பிலேருந்து கிளைகோஜன் பாஸ்பார்லேஸ் ஏவா மாற்றுது. அதான் கிளைகோஜன் பாஸ்பார்லேஸ் ஆக்டிவ் ஃபார்ம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா அது போய் இந்த கிளைகோஜன் இருக்குல்ல, அந்த கிளைகோஜனோட ஒரு எண்டில் போய் உட்காந்துக்குது. இந்த கிளைகோஜன் பாஸ்பரேஸ் இருக்குல்ல, அது வந்து ஏடிபி யூஸ் பண்ணாமல் அது வந்து இன்ஆர்கானிக் பாஸ்பேட் யூஸ் பண்ணுது. இன்ஆர்கானிக் பாஸ்பேட் யூஸ் பண்ணி ஒரு குளுக்கோஸ் யூனிட்டை மட்டும் பிரிச்சு விடுது. அப்போ வந்து அது வந்து G1P-யா மாறுது. அந்த G1P என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு சைக்கிளையும் G1P-யா வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அந்த G1P இருக்குல்ல, அது கூட வந்து பிரான்ச்சிங் இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஏதாவது பிரான்ச்சிங் வந்துச்சு அப்படின்னா அந்த கிளைகோஜன் பாஸ்பரேஸால் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா பிரான்ச் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா உடனே டீப் பிரான்ச்சிங் என்சைம் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரேஸர், இன்னொன்று ஆல்ஃபா-1,6 குளுக்கோசிடேஸ். இது 2 என்சைமும் வருது. அந்த பிரான்ச் வராத கட் பண்ணி விடுது. அந்த பிரான்ச்சில் இருக்கிற குளுக்கோஸை வந்து ஃப்ரீ குளுக்கோஸாக மாற்றி விட்டுருது. ப்ளஸ் அந்த G1P அப்படியே இருக்குது. அந்த G1P வந்து G6P-யா மாறுது. ஓகேங்களா? அந்த G1P G6P-யா மாற்றுறதுக்கு பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸை யூஸ் பண்ணி மாறுது. G1P-லேருந்து G6P-க்கு. அந்த G6P வந்து இப்போ வந்து லிவர்குள்ளார என்ட்ராகுது. இன்னொன்று வந்து மசில்குள்ளார என்ட்ராகுது. இப்போ லிவரோட ஃபங்க்ஷன் என்னன்னா நம்ம பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் மசிலுக்கு அப்படி கிடையாது. மசில் தன்னைத்தானே பாதுகாக்க தான் அது நினைக்கும். சுற்றி உள்ள பிளட்டில் பற்றி கவலைப்படாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு லிவரை பற்றி பார்க்கலாம். லிவரில் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த G6P லிவரில் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ்ங்கிற என்சைம் இருக்குது. G6P வந்து குளுக்கோஸாக மாறி பிளட்டில் என்ட்ராகி ஃப்ரீ குளுக்கோஸாக எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சு. ஆனால் மசில் அப்படி கிடையாது. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ்ங்கிற என்சைம் கிடையாது. அது இல்லாதனால அந்த G6P வந்து கிளைகோஜன் பாத்வேல என்ட்ராகி பைருவேட்டாக மாறி ஏடிபியாக கிடைச்சி மசிலுக்கு வந்து ஏடிபியாக கிடைக்குது.